எல்லாருமே நண்பன் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நண்பன் படத்தை மென்ஷன் பண்ணாலே நான் எதை பற்றி பேச போகிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நண்பன் படத்தில் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் பார்த்தீங்கன்னா கொசப்சி பசபுகள் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாப்ல. ஆக்சுவலி இந்தியாவை சேர்ந்த சோனம் வாங்சாக்ன்ற ஒரு மனுஷனை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த கொசப்சி பசபுகள். அப்படிப்பட்ட இந்த ரியல் லைஃப் கொசப்சி பசபுகள், அதாவது நம்ம சோனம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஹங்கர் ஸ்ட்ரைக்ன்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்ல. எதுக்காண்டினா ரீசெண்டாக நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்றது லீக் ஆயிருக்கும். அப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நீட் எக்ஸாமையே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணதும் இந்த எக்ஸாமை திரும்ப எழுதணுன்ற பிரச்சனைனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும்னு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை தடுக்கணும், அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணும், யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டரோட பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு மாணவர்களோட நலனுக்காண்டி சோனம் ஹங்கர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்றாப்ல. பட் ஆரம்பத்திலேயே ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கை பத்தி யாருமே பேசல. எப்பயும் போல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த மாதிரியான விஷயங்களை சுத்தமாக கவரே பண்ணல. சோசியல் மீடியாஸ்லயுமே ஆரம்பத்தில் அங்கனுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய இப்போ பேசுற மாதிரி யாருமே அப்போ பேசல. நாட்கள் கடந்தோடுது, சோனமோட எந்த ஒரு டிமாண்டுமே நிறைவேற்றப்படல. 18 நாள் 18 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சோனமோட உடம்புல 8 கிலோ குறைஞ்சு மனுஷன் கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜுக்கு ப்ராப்ளம். அண்ட் இந்த சமயத்தில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் இது சோசியல் மீடியாவில் பூம் ஆனதுக்கப்புறம் சோனம் இப்படி சாப்பிடாமலே இருந்தாருன்னா அவர் இறந்துருவாருன்ற ஒரு காரணத்தை சொல்லி போலீஸ் அவர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பூம் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல இருந்து ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் சோனம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்டை கலைக்கிற கண்டி தண்ணியை வச்சு அட்டாக் பண்ண மாதிரிலாம் ஒரு சில இடத்த நான் பார்த்தேன். அண்ட் கண்ணீர் குண்டுகளை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஏதாச்சும் நான் 1-2 விஷயங்களை தப்பாக சொல்லியிருக்கலாம். அப்படி தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, நேபாள் மாதிரியான கண்ட்ரிகளில் நடந்த சம்பவம் இந்தியாலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்லை, இந்தியாவில் இதை தாண்டியும் இன்னும் ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் நடந்துச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. பிகாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே அதை பற்றி சுத்தமாக கவர் பண்ணுறது இல்லை. அண்ட் சோசியல் மீடியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாபிக் கிடைக்கும், அந்த டாப்பிக்கை பிடிச்சி போயிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.